எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்ட்டு இல்லை, எந்த நேரத்தில் செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையானது 1 கப் முழு கோதுமை, 1/4 கப் இட்லி அரிசி. கோதுமை அரிசி, இட்லி அரிசி ரெண்டையுமே நல்லா கழுவி அலசி 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் குறைந்தது கண்டிப்பாக ஊறணும். 8 மணி நேரம் ஊறினா கூட பரவாயில்ல. இப்போ நல்லா அந்த ஊறின அரிசியை வடிகட்டி எடுத்துக்கிறோம். துளி கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோதுமையை சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை கொரகொரப்பாக தான் அரைக்கணும். ஒரு சும்மா பல்ஸ் மோடில் ஒரு 4-5 தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். இப்போ இதில் தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா கோதுமை வலுன்னு ஒரு மாதிரி அல்வா பதத்துக்கு மாதிரி மாறிடும். அதனால் இதை மறக்காமல் பதமாக கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு சூடான வாணலியில் கொஞ்சமாக 1 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து அது நல்லா பொன் நிறமானதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பச்சை மிளகாய், 1 பச்சை மிளகாய் அல்லது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம், அதை நல்ல பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கங்க. இப்போ அதெல்லாமே நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். வெங்காயம் அந்த அளவுக்கு வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வணங்கிரும், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக கருவேப்பிலையை பொடியாக அரிஞ்சு சேர்த்துனதுக்கப்புறமா இந்த கொழுக்கட்டைக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 3-4 தேக்கரண்டி அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்துக்கிறேன். தேங்காய் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய தேங்காய் சேர்த்து செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்ச அந்த கொழுக்கட்டை மாவை இதில் சேர்த்துக்கிறோம். கோதுமை இருக்கிறதுனால இது கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கிற மாதிரியும் அடியில் பிடிக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நல்லா கை விடாமல் இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கையில் தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது. அதுதாங்க சரியான பதம். உங்களுக்கு பிடிக்குங்கிற காய்கறிகளை இந்த மாதிரி துருவி இந்த கட்டத்தில் நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த சூட்டுலேயே இந்த காய்கறியெல்லாம் துருவி சேர்த்துறதுனால நல்லா வணங்கி வெந்து வந்துருங்க. பாருங்கள், லாஸ்ட்டில் சேர்த்தா போதும். இது ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் வணக்குனீங்க அப்படின்னாவே கையில் ஒட்டாமல் வரும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுப்பை மிதமான தீயில் வச்சு பொறுமையாக நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருங்க. காய்கறிகளை உங்கள் விருப்பம் போல் சேர்த்து இந்த மாதிரி உருண்டைகளாக அழகாக பிடிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொழுக்கட்டை எந்த வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்தில் நீங்கள் பிடிச்சிக்கலாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா கொழுக்கட்டைகளுமே ஒரே அளவில் இருக்கணும். ஒவ்வொரு சைஸில் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா சில கொழுக்கட்டைகள் வெந்திருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கிற கொழுக்கட்டைகள் வேகாமல் போயிடலாம். அதனால் ஓரளவுக்கு நம்ம ஒரே சைஸில் அழகாக கொழுக்கட்டைகளை பிடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈவனாக ஒரே நேரத்தில் வெந்து வந்துருங்க. இந்த கொழுக்கட்டை காலை நேரத்தில் சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. இந்த கோதுமையை மட்டும் மறக்காமல் முந்தின நாளே ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா இட்லி பானையில் கொதிச்சிருச்சு. அந்த இட்லி தட்டில் வச்சுருந்த கொழுக்கட்டைகளை அப்படியே உள்ளே வச்சு இதை ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இந்த கொழுக்கட்டைகளுக்கு சூப்பர் டேஸ்டியான ஒரு சட்னியை செய்வோம் வாங்க. ஒரு சூடான கடாயில் ஒரே 1 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாயும் பூண்டும் நல்லா வணங்கி வரட்டும். வணங்கி வர்ற நேரத்தில் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்குங்க. அதனால் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் மெலிசாக அரிஞ்சு அதையும் சேர்த்து எல்லாமே நல்லா கண்ணாடி
இந்த சட்னியை இன்னும் ஆரோக்கியமானதா இன்னும் சுவையானதா மாற்றுறதுக்காக 2 பொருட்களை நம்ம சேர்த்திருக்கோம். ஒன்று கொத்தமல்லி தழை, இன்னொன்று புதினா. கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலைக்கு ஒரு 10லிருந்து 15 இலை புதினாவை சேர்த்தி லேசாக வணக்கி விட்டுருங்க. அதனுடைய பச்சை வாசம் லைட்டாக போன உடனேவே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திருக்கிறேங்க. பொட்டுக்கடலை இந்த சட்னியை கொஞ்சம் கெட்டியாக தண்ணி விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கு அப்புறமா மட்டும்தான் இந்த சட்னியை அரைக்கணும். இல்லாட்டி சூடாக அரைச்சிங்கன்னா இந்த பொட்டுக்கடலை வெந்து சட்னி குழ குழன்னு இருக்குங்க. சட்னி நல்லா இருக்கணும் அப்படின்னா இதை நல்லா ஆற வச்சு இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சட்னி அவ்வளோவா ருசியாக இருக்காதுங்க. அதனால் இதை மைய அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி இதுக்கான தாளிப்பையும் சேர்த்துருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மெதுவாக நம்மளுடைய மூடியை திறந்து பார்ப்போம். பாருங்க, சுவையான கொழுக்கட்டைகள் தயார். இந்த கொழுக்கட்டைகள் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபோக்கை உள்ளே விட்டு எடுத்தீங்கன்னா அதில் எதுவும் ஒட்டாமல் வரணுங்க. அதுதான் பதம். நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 15 நிமிஷத்துலேயே சூப்பராக உங்களுடைய கொழுக்கட்டைகள் வெந்து வந்துடும். ஸோ மொத்தமாக இதுக்கு டைமே பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், வணக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம். ஸோ மொத்தமாகவே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு யம்மியான பிரேக்ஃபாஸ்ட் சட்னியோட நீங்கள் ரெடி பண்ணிடலாங்க. இதனுடைய பொருட்கள் மட்டும் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். முந்தின நாள் நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கொழுக்கட்டை ஒரு சூப்பர் டூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் அதே நேரத்துக்கு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்ப ஒரு சூப்பர் யம்மியான லஞ்ச் பாக்ஸ் ஐட்டமாகவும் இருக்குங்க. இதில் காய்கறிகள் கேரட் தான் சேர்த்தணுங்கிறது இல்லைங்க. உங்களுக்கு என்ன விதமான காய்கறிகள், ஈவன் சொரக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சொரக்காவோ அல்லது கேரட், பீட்ரூட், வேறு எந்த காய்கறிகள் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்து அது எல்லாத்தையும் வணக்கி எடுத்து அதோடு சேர்த்து அப்படியே கொழுக்கட்டையை பிடிச்சு வச்சிங்கன்னா போதும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சில சமயம் இந்த முழு கோதுமையை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருப்போம். அப்படி வச்சுருக்கவங்க இந்த மாதிரி ஒரு தடவை ஊற வச்சு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக மறுபடியும் செய்வீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.